பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமீன். கர்த்தர் உங்களை எழ செய்வாரு. மனிதனா பிறந்த எல்லா இடத்தையும் எல்லாரும் நிச்சயமா தவறு தான் செய்வோம். ஏன்னா பாவம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. நம்மை பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை வஞ்சிக்கலா இருக்கும் வசனம் இருக்கு இல்லையா? ஒரு பாவம், ஒரு இச்சை, ஒரு தவறு, ஒரு குற்றம், ஒரு தொழில ஒரு நஷ்டம், குடும்பத்தோட இழப்புன்னு சொல்லி ஏதாவது இடத்துல விழுந்திருப்போம். ஆனா கர்த்தர் திரும்ப உங்களை எழ வைப்பாரு. நீதிமான் ஏழுதலும் விழுந்தாலும் ஏந்திரிப்பான் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை எழ செய்வார். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் மரண இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாரு. நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் பயப்படேன், கர்த்தர் வெளிச்சமாய் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்காரு. எவ்வளவு இருளு, எவ்வளவு பாவம், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை விழுந்து போனாலும் கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து நமக்கு வெளிச்சமாய் வந்து நம்மளை ஆசிரியக்க தேவனாகிறாரு, நம்மளை வழிநடத்துகிற தேவனாகிறாரு. இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட வசனத்தின் பிரகாரமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளை கர்த்தரால மாற்றுவாரு. எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல துரத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல திரும்பவும் கர்த்தர் உங்களை எடுப்பாரு. மறுபடியும் நீ கட்டப்படுவாய் அப்படி வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை இடம்ப செய்வார். உன் தூசி உதவி விட்டு எழுந்திரின்னு சொல்லிருக்காரு பாருங்க. அந்த வசனத்தின் பிரகாரமாக நீங்க தலை குனிந்து எல்லா இடத்துலையும் தோற்று போன எல்லா இடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப எழ செய்து வெக்கப்பட்ட தேச கீர்த்தி புகழ்ச்சியாய் வைப்பேன் வசனத்தின் பிரகாரமாக உங்கள் சத்துரு உண்டாக பந்தி ஆயத்தப்படும் தலை எண்ணெய் அபிஷேகம் வசனத்தின் பிரகாரமாக என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் தோத்து போயிட்டேன், நான் பிசினஸ் தோத்து போயிட்டேன், நான் வியாதியில இருக்கேன், நான் பலவீனத்துல இருக்கேன்னு சொல்லி, நான் கடன்ல இருக்கேன்னு சொல்லி சத்துருவே சந்தோஷப்படாதே, கர்த்தர் என்னை எழ செய்வார், நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன்னு சொல்லி விசுவாசத்தோட அறிக்கை இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலம் கொடுப்பார். ஆமென். God bless you.